இமயமலை சாரல்ல ஆகுகன், ஆகுகின்னு வேட்டுவ தம்பதி வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க அந்த ஆகுகன் இருக்கான் இல்லையா? அவன் வேடனா இருந்தா கூட ரொம்ப நல்லவனாம். கருணை உள்ளம் படைச்சவனாம். அவன் குட்டியெல்லாம் கொல்ல மாட்டானாம். வயசான விலங்கெல்லாம் கொல்ல மாட்டானாம். நமக்கு தீங்கு விளைவிக்குதுல்ல, அந்த மாதிரி விலங்க தான் கொண்டுட்டு வருவானாம். சமைச்சு சாப்பிடுவாங்களாம். ஒரு நாள் ராத்திரி ஒரு முனிவர் அங்கேருந்து வந்தாராம் பசிக்குதுன்னு. உடனே இவங்க உள்ள உட்கார வச்சு தேனும் தினைமாவும் கொடுத்தாங்களாம். அவர் சாப்பிட்டுட்டு என்னால் ராத்திரியில் போக முடியாது, நான் இங்கே தங்கிடுறேன், காலையில் போகிறேன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அது ரொம்ப 2 பேர் இருக்கிற வீடாம். அது ரொம்ப சின்ன குடில். அதில் அந்த வேடன் என்ன செஞ்சான்னா, அவனுடைய ஒய்ஃபையும் அந்த முனிவரையும் நீங்கள் படுத்துக்கோங்க, நான் வெளியில் காவல் காக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் விட்டுட்டு இவன் வெளியில் உட்காந்துருந்தானோ. இவனும் அலைஞ்சிட்டு வந்தான் இல்லையா, அதனால இவனுக்கும் களைப்பால இவன் தூங்கிடுறான். அப்போ நடுராத்திரியில் ஒரு சிங்கம் இவனை கொன்று போட்டுடுதான். அதுக்கப்புறம் காலையில் ஏஞ்சி வந்தான் ஒய்ஃபும் முனிவரும் பார்க்கும்போது இவன் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவன் மேலேயே விழுந்து அந்த ஒய்ஃபும் இறந்து போயிடறாளாம். இந்த முனிவர் என்ன செய்கிறாராம், ஐயோ நம்மளால் தானே இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு சுள்ளி எல்லாம் பொறுக்கிட்டு அவங்க 2 பேர் உடலையும் எரிச்சிட்டு அந்த தீயிலேயே இவரு விழுந்து இறந்து போயிடுறாராம் அந்த முனிவரும். அதுக்கப்புறம் மறுபிறவியில நிடத நாட்டு மன்னனா பிறக்கிறானா அந்த வேடன். அவன் தான் நலன். விதர்ப்ப நாட்டு இளவரசியா பிறக்கிறாளாம் அவனுடைய ஒய்ஃப். அவ தான் தமயந்தி. இவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுட்டு நல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த முனிவர் இறந்து போறாருல்ல, அவர் அன்னப்பறவையா பிறந்து இவங்க கூடயே இருக்காராம். இந்த நலன் போன ஜென்மத்துல வேடனா இருந்து விலங்கெல்லாம் கொன்னால அந்த பாவத்தால இந்த ஜென்மத்துல அவர் 7.5 வருஷம் சனீஸ்வரனால பாதிக்கப்பட்டு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சானோ. நாட்டை இழந்துட்டானோ. உணவு சாப்பாடு உடை எதுவுமே இல்லாம அலைஞ்சு திரிஞ்சானோ. அதுக்கப்புறம் சரியா போச்சாம். அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இந்த நலன் தமயந்தி வரலாற்றை படிச்சாலே நமக்கு சனியால ஏற்படுற துன்பமே வராதான், போயிடுமா.